இப்போ நிறைய கன்றுகள் இறக்கி இருக்காங்க. இங்க பையன் ஒரு கண்ணு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. கண்ணு ஜம்முன் இருக்கு. ஆலம்பாடி கண்ணு வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்களா? சேல்ஸுக்கு கொண்டாந்தது. ஓகே. இதுலயே பெருசு அடுத்து பார்க்க போறது பெரிய கன்றுகளை பார்த்துருவோம். ஐயா வணக்கம். நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க சேல்ஸுக்கு? எத்தனை கொண்டாந்துருக்கீங்க? மாடு ஒரு 10 15 எது விக்கலப்பா. எதுவும் விக்கல. இன்னைக்கு தானுங்க ஆரம்பிச்சிருக்குது. மழை வேற பெய்யுது இடையில. இப்பதான் வண்டி எல்லாம் ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்க மாட்டிருக்கு. சரி சரிங்க சரிங்கய்யா. என்ன விலை வருங்க ஆவரேஜா ஒவ்வொன்னு? 15 பேசுனா அனுசரிச்சு தந்துருவீங்க அதுவுமே? சரி ஓகேங்க ஐயா. இது எல்லாமே 5000 தான். ஒரு 15 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. பேசினா அதை அனுசரிச்சு தரலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கன்று வந்து மழை முடிஞ்சோடையும் வாங்கிட்டு போயிட்டு அது வாங்கிருக்கா. ஓகே, நம்ம பெரிய வண்டி ஏறதுக்குள்ள பாத்துருவோம். பெரிய பெரிய வண்டி ஏறுதுகள். ஐயம்மா இப்ப ரொம்ப வரும் கலர்ஃபுல்லா. எடுத்துடலாங்களா? என்ன பேசுவீங்க? ஹலோ, இருங்க 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 மாட்டி வரும் அவசரப்பட வேண்டாம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். இன்னைக்கு வந்து மாடு வாங்கிருக்கீங்களா? மாடு வாங்கிருக்கோம். என்ன மாடுங்க? இதோ வண்டி மாடு. வண்டி மாடு. இந்த மாடு வாங்கியாச்சுங்களா? மொத்த மாடுதான் இருக்கு. 5 6 மாடு இருக்குது. 5 6 மாடு எல்லாமே உங்களுக்கு தானா? வாங்கினதா விக்கிற கொண்டாந்து? என்ன சொல்றீங்க? விக்கிற கொண்டாந்துருக்கீங்க. சரி, இது வந்து மொத்த மண்டி மாடு. என்ன வளர்த்து மாடா இடத்து மாடா? இடத்து மாடு. பல்லு சேர்ந்துச்சுங்களா? 6 பல்லு. 6 பல்லு. என்ன விலை வருங்கய்யா? 50,000 வரும். 50 ரூபா வரும். 6 பல்லு. வண்டி ஒத்த வண்டி பழக்கமா ரெட்டை மாடு கூட்டினா போவோம்? ஒத்த வண்டியில ஓடும். 50 ரூபா சொல்றாங்க. நல்ல படா சைஸ் மாடு. சரிங்க. அடுத்து அந்த மாடு பாத்துடலாங்களா? பாரு இந்த மோகாது பாரு. புடி வேடி குத்து. வா புடி. இதுங்களா? இது என்ன விலை வருதுங்க ஐயா? 1.10 சொல்றோம். 1.10 சொல்றீங்க. பல்லுங்க? கடமலைக்குது. கடமலை போட இருக்கு. இது எப்படி ரேக்லால யூஸ் பண்ணுவீங்களா உழவுக்கா? உழவுக்கு எல்லாமே உழவு மாடுதான். 1.10 சொல்றாங்க. நல்ல வேலைக்கு ஏத்த மாடுன்னு நினைக்கிறேன். சதையே நல்ல கிரி கிடக்குது. இது வந்து எத்தனை டன் வெயிட் வச்சா இழுக்குங்க? 1.5 டன் வச்சா 1.5 டன் மட்டும் இழுக்கும். விலைக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு தரலாம். சுழியெல்லாம் இந்த கோளாறு இல்ல? தப்பு இல்ல. சரி ஓகே. அப்படியே அடுத்த மாடு பாத்துடலாங்களா? பாருங்க. அது அந்த இருக்கிற அந்த செவலம் உங்களுதா? ஆமா. அது என்ன விலை வருங்க? வாங்க அப்படியே அந்த 1.50 சொல்றோம். 1.50. வா இது சொல்லிட்டு வரேன். இந்த செவலம் வந்து ரொம்ப இல்ல 1.50 சொல்றாரு. அந்த சேவலுக்கு வா. இது ஒரு மாடு மட்டுங்களா? அது என்ன காங்கையுமா? 2 காங்கையா? செவல பிளஸ் பிள்ளையில சேர்ற ஜோடி. 1.50 சொல்றீங்களா? பல்லுங்க? 4 பல்லு. 4 பல்லுதான். 4 பல்லு தரத்தில் இருக்கு. ஒன்னும் கடமுழப்பும் இல்ல. இதுல இடத்து மாடு வலது மாடு கரெக்டா நிக்குதுங்களா? கரெக்டா நிக்குது. சுழி எல்லாங்க நல்லா கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க? வந்தா கேட்டா கொடுக்க வேண்டியதா. கம்மி தாச்சு. 1.5 கம்மி இல்ல? இல்ல கம்மி தாச்சு வந்தா கொடுப்போம். பேசுறா அனுசரிச்சு கொடுக்கலாம். சரிங்க. அப்படியே அடுத்து பாத்துடலாங்க. இருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஐயா? ஆரணி. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க சந்தைக்கு? 9 மாடு. 9 மாடு. எல்லாமே வண்டி ஏறுதுதான். இதுலயே வந்து காங்க ஏறுதெல்லாம் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? பொய் போவோம். பொய்கை.
தேப்பந்தல். தேப்பனந்தல் இந்த 2 சந்தைக்கு போவாங்க. மணப்பாறை மணப்பாறை வந்து இந்த பக்கம் பெருந்துறை. அப்பப்பதான் வருவீங்க. சரி, ஓகே. அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. இது போக வந்து எப்பவுமே கைவசம் கிடைக்குமா உங்ககிட்ட மாடுகள்? கிடைக்கும். அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லிருங்க ஐயா. 97 86 24 56 87. பேருங்க? போட்டி. போட்டி. சரி, ஓகேங்க. அந்த ஜோடி என்ன ரேட் வருங்க? அது 130 வரும். நல்ல படா சைஸ்ல இருக்கு. சரிங்க, அப்படியே நான் இருக்கிற மாடுகளை காமிச்சிடுறேன். இது வந்து 130 ரேஞ்ச் சொல்றாங்க. நல்ல படா சைஸ் கண்ணு, படா சைஸ் மாடு. கொம்பே பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. அது போக இதெல்லாம் 1 ரூபா ரேஞ்சுக்கு மேல இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 1 ரூபா 110 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கிறதுனால அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஜம்முன் இருக்கு. வரேங்க. இதெல்லாமே 1 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வண்டி எருதுகள் வேணாலும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இங்க கார்த்திகை தீப திருநாள் சந்தையில தேவைப்படுறவங்க நேர்ல பார்த்து கூட வந்து வாங்கிக்கலாம். இன்னும் 2 நாள் தான் இருக்கும். அண்ணா வணக்கம். நீங்க 2 பேரும் எங்க இருந்து வர்றீங்க? பெரும்புத்தூர். ஓ, பெரும்புத்தூர் ஒண்ணு இருக்கு, பெருமந்தூர் ஒண்ணு இருக்கா? இப்ப வந்து நீங்க மாடு கொண்டாந்துருக்கீங்களா, வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா? மாடு வாங்க போறோம். வண்டி மாடு வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. என்ன பிரீடு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க? லம்பாடியா, காங்கேயமா, இல்ல துறிஞ்சலா? காங்கேயம். காங்கேயம் மாடுல ஒண்ணுதான் இருக்கு. என்ன ரேட்டு ஐடியா பண்ணிருக்கீங்க? 60 கேட்கிறோம். 60 ஜோடி. அவன் வந்து 80 4 பல் தரத்துல 80 கம்மியா ஆகாதுன்ட்டாங்க. சரி, சரிங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்க சந்தைக்கு வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல, நான் ஒரு முறை வந்துக்கிறேன். முதல்ல வந்திருக்கீங்க. முதல்ல எவ்வளவு மாடுகள் வந்துருது? இப்ப எவ்வளவு? இப்ப மாடு கிடையாது. மாடு அதிகமா வர்றதில்ல. எல்லா சந்தையும் இந்த மாதிரி தேர் திருவிழா சந்தை பூராமே இந்த மாதிரி தான் நாளடைவில் அப்படியே கம்மியாயிட்டே போகுது. சரி, சரிங்க. சரி, ஓகேங்க ஐயா. நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி மாடுகள் அமையிருக்கு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். உங்க பேருங்க? பாபு. உங்க பேருங்க? பாஸ்கர். இப்ப எப்படி நீங்க வியாபாரத்துக்கு வாங்குறீங்களா? வீட்டுக்கு, அதாவது விவசாய தேவைக்கு, பரம்பு போடுறதுக்கு. சரி, சரிங்க. சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்.